ஹலோ, வெல்கம் டு ஜெர்லின் மேக்ஸ். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டியில் உள்ள சம் டேர்ம்ஸ் பற்றி பார்த்தோம். ப்ராபபிலிட்டினா என்னன்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். டாஸிங் த்ரீ காயின். ஸோ நம்ம த்ரீ காயினை டாஸ் பண்ணச்சுல அதோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காயின் டாஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஹெட்டு டெய்ல், இது ஹெட்டு டெய்ல். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன்னா நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் ஏதாவது டவுட் வந்தாலும் செக் பண்ணிக்கலாம். ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல். ஸோ இது எப்படி இதெல்லாம் சொல்லலாம்? ஹெட் ஹெட் ஹெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஹெட் ஹெட் டெய்ல். நெக்ஸ்ட் ஹெட் டெய்ல் ஹெட் ஹெட் டெய்ல் டெய்ல். ஹெட் டெய்ல் ஹெட் ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல். டெய்ல் டெய்ல் ஹெட் டெய்ல் டெய்ல் டெய்ல். ஸோ நம்மளோட அவுட்கம் வந்து 8 வரும். ஸோ அதாவது என்னது நம்பர் வந்து நம்மளுக்கு காயின் டாஸ் பண்றதுல ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அதாவது 2 பவர். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற காயின் வந்து 3 காயின் டாஸ் பண்றோம். ஸோ 3 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 2 ஜா 4 4 2 ஜா 8. ஸோ இந்த மாதிரி 2 காயின் பண்றோம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? 2 பவர் 2. ஸோ இதில் போட்ட வேண்டியதான். அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 2. ஸோ 2 2 ஜா 4. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரோலிங்கே டைஸ். இப்போ வந்து நம்ம டைஸ் வந்து ரோல் பண்ணுவோம். ஸோ அதில் என்னென்ன ப்ராபபிலிட்டிலாம் கிடைக்கும்? ஸோ இந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து என்னது? டைல எத்தனை தான் இருக்கும்? 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 போட்டிருக்கோம் ஒரு சைடு. நெக்ஸ்ட் அடுத்து 3 இருக்கும். அப்புறம் 4 கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் 5, அப்புறம் 6 இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பேசஸ்லாம் நம்மளுக்கு டைஸ்ல இருக்கு. ஸோ டோட்டலா எத்தனை ஸ்பேஸ் இருக்கு டைஸ்ல? 6 ஸ்பேஸ் இருக்கு. ஸோ த பாசிபிள் அவுட்கம்ஸ் 1 to 6. ஸோ த சாம்பிள் ஸ்பேஸ் எதெல்லாம் வரும்? ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6. ஸோ 6. ஸோ டை ரோல் பண்ணதுல ஒன் டைம் ரோல் பண்ணதுல 6 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்களேன், 2 டைம் நம்ம டையை ரோல் பண்றோம். ஸோ 2 டைஸ் இருக்கு. ஸோ 2 டைஸை நம்ம ரோல் பண்ணதுல எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு டை ஃபர்ஸ்ட் டைல 1 விழலாம், ரெண்டாவது டைல 1, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல 1, ரெண்டுல 2. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டே இருக்கலாம். அது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு 1 2 3 6 வரை இங்கே எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் செகண்டுக்கும் 1 2 6 வரை எழுதிட்டு 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6. அதே மாதிரி எல்லாத்துக்கும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ டைஸ்ல நம்ம இப்போ காயின்ல கண்டுபிடிச்சோம் 2 பவர் 2 2 பவர் 3 போட்டா ஆன்சர் கிடைச்சிச்சு. அதே மாதிரி டைஸ்ல எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? இங்க வந்து 6 இருக்கு, 6 ஸ்பேசஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து 6 பவர் 2 2 டைஸ் தான் ரோல் பண்றோம். ஸோ 6 பவர் 2 6 6 36. ஸோ 36 என்னது? நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்னது? n of s is equal to 36. நம்மளுக்கு இதுல நம்ம வந்து எல்லாத்தையும் எண்ணி பார்த்தா நம்மளுக்கு 36 வரும். நெக்ஸ்ட் ஒரு பாருங்க, எக்ஸாம்பிள் ஆஃப் டைஸ். இப்போ டைஸ்ல உள்ள எக்ஸாம்பிள் சாம்பிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க டைஸுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், என்னெல்லாம் வரும்? 1 to 6. ஸோ இதுல ஈவன் நம்பருக்கு வர்றதுக்குள்ள ப்ராபபிலிட்டிலாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈவன் நம்பர் எதெல்லாம்? 2 4 6. அப்போ நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் இஸ் 3. Total number of outcome is 6. So divide பண்றோம். 1 3 is 3, 2 3s are 6. So answer is 1/2. Next பாருங்க, a prime number. இதுல எதெல்லாம் prime number தெரியுமா? First என்னது? 1 வந்து is not a prime and not a even. Prime கிடையாது, evenம் கிடையாது. So 3 is a prime. 3 வந்து ஒரு prime number. Next, so 3, அப்புறம் 5. ஸோ இது வந்து 1 கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் இஸ் 2. ஸோ 2 டிவைடட் பை 6. ஸோ இதை டிவைட் பண்ணால் 1 2 is 2, 3 2s are 6. ஸோ ஆன்சர் இஸ் 1/3. ஸோ இதில் வந்து தப்பாக கொடுத்துருக்கு. ஆன்சர் வந்து 1/3. சரியா? நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் 2 டிவைடட் பை 6.
So answer is 1 by next. So next வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளா கார்ட்ஸ் நம்ம கார்ட்ஸ் வச்சு பார்ப்போம். இப்போ கார்ட்ஸ்ல எத்தனை இருக்கும் நம்மளுக்கு? ஹாட் ஹாட் கார்ட்ஸ் வந்து 13, டைமண்ட் 13, கிளாவர் 13, ஸ்பேடு 13. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் 52 கார்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் இஸ் 52. ஸோ இதில் ரெட் கார்ட்ஸு. ஸோ ரெட் கார்ட்ஸ் என்னலான்னு பாருங்களேன். ஸோ இது இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ ரெட் கார்ட்ஸ் எத்தனை இருக்கு? 26. ஸோ இதில் தான் அதை தான் கொடுத்துருக்கோம். ரெட் கார்ட்ஸ் வந்து 26. இதே மாதிரி ஃபேஸ் கார்ட்ஸ் என்னலாம் வரும்னா, ஃபேஸ் கார்ட்ஸ் இதெல்லாம் ஜாக்கு, குயின், கிங். ஸோ எத்தனை? எல்லாத்துலேயுமே 3 3 இருக்கு. ஸோ நம்மளுக்கு என்னெல்லாம் வரும்? ஸோ 12 கார்ட்ஸ். ஃபேஸ் கார்ட்ஸ் வந்து 12. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் ப்ராபபிலிட்டிக்கு ரெட் கார்டுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்னது? 26 டிவைடட் பை 52. ஸோ டிவைட் பண்ண ஆன்சர் 1 by 2. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ரெட் கார்டுக்கு பதிலாக பிளாக் கார்டு கேட்கலாம். ஸோ பிளாக் கார்ட்ஸ் எத்தனை இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். 26. நெக்ஸ்ட் வேற இதுல என்ன கேட்கலாம்? டைமண்ட் கார்டு எத்தனை இருக்குன்னு கேட்கலாம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் எத்தனை இருக்கும்? டைமண்ட் எத்தனை இருக்கு இதுல? வெரி குட், 13. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேடு எத்தனை இருக்கு? ஸ்பேடு வெரி குட், 13. இதுவும் 13. இதே மாதிரி வேற என்ன கேட்கலாம்? ஸோ நம்பர்டு கார்டு. நம்பர்ல இருக்கிற கார்டுலாம் எத்தனை அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்பர்டு கார்டுல எத்தனை இருக்கு? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இதுல 9 கார்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆல் 4 இதுலயும் 9 கார்ட்ஸ் இருக்கு. அப்ப என்ன வரும்? 4, 9 4s are 36. ஸோ நம்மளுக்கு நம்பர்டு கார்டு 36. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட் சம் பாக்கெட்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். ஸோ இதுல நிறைய இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் இருக்கு. ஸோ இம்பாசிபிள் சியோர் ஈவெண்ட்னா என்ன பார்த்தோம்? பாசிபிள் ஈவெண்ட் அல்லது சியோர் ஈவெண்ட். ஸோ ரெண்டும் சொல்லலாம். Sure event. So possible event or sure event. So this is called possible event. Sure event na 1. Impossible event na enna சொன்னோம்? 0. இப்போ இந்த சம்ல பாருங்க, sum of all probabilities is equal to 1. ஸோ நம்ம ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்க ஒரு சம்முக்கு, ஸோ அதில் எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ண என்ன வரும் தெரியுமா? 1 தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ காயின் டாஸ் பண்ணுறோம். ஸோ காயின் டாஸ் பண்ணச்சுல நம்மளுக்கு ஹெட்டு டெய்ல் கிடைக்கி. ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஹெட்டு கிடைக்கிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஹெட் ஈக்குவல் டு 1/2. ஸோ நம்ம கண்டுபிடிச்சா பி ஆஃப் டெய்ல் கிடைக்கிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி 1/2. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்களேன். 1/2 plus 1/2 is equal to 2/2 டிவைட் பண்ணா என்னதான் ஒரு 1 தான். ஸோ இதுதான் என்னது? sum of all probabilities is equal to 1. நெக்ஸ்ட் பாருங்க, p of e dash equal to 1 minus p of e. So this is called complement rule. ஸோ அதாவது எப்படி சொல்லலாம்னா p of e plus p of e dash is equal to 1. ஸோ அதாவது நம்மளுக்கு ஒரு ஈவென்ட் நடக்குது, இன்னொன்று நடக்கல, ரெண்டையும் ஆட் பண்ணா 1 வருமா? இது வந்து நம்ம சம் வரச்சுல சொல்ல பார்க்கலாம். ஆல் அவுட்கம்ஸ் ஆர் ஈக்குவலி லைக்லி. ஸோ நம்மளுக்கு வந்து இஸ் பேசிக் ப்ராப்ளம். இப்போ பேசிக் ப்ராப்ளம்ஸ்ல ஆல் அவுட்கம்ஸ் ஆர் ஈக்குவலி லைக்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் டெய்ல். ஸோ இது வந்து ஈக்குவலி லைக்லி. ஸோ இதே மாதிரி சில சம்ஸ்க்கு 1/3, 1/3, 1/3 ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதுவும் என்னது? ஈக்குவல். ஸோ இதே மாதிரி பிரெத், ஒரு பேபி பிறக்கு. ஸோ அது வந்து என்னது? ஒன்று பாயா இருக்கணும், இல்லைன்னா கேர்ளா இருக்கணும். ஸோ இதுவும் என்னதான்? ஈக்குவலி லைக்லி அவுட்கம். நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற என்ன சொல்லலாம்னா, ஒரு எக்ஸாம் எழுதுறோம். ஸோ அதில் என்ன இருக்கும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக என்னது? கண்டிப்பாக ஒன்று ட்ரூவாக இருக்கும், இன்னொன்று ஃபால்ஸாக இருக்கும். ஏதாவது ஒன்று ஆன்சர். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஈக்குவலி லைக்லி அவுட்கம். நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ அப்ளிகேஷன். ஸோ நம்ம ப்ராபபிலிட்டி படிக்கும், அதை எதுலெல்லாம் அப்ளை பண்ணலான்னா,
வெதர் ப்ரிடிக்ஷன் அண்ட் கேம்ஸ் எல்லாம் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணலாம். இன்சூரன்ஸ் கம்பெனில நிறைய ப்ராபபிலிட்டி வச்சு தான் நம்மளுக்கு இவ்வளோ மந்த்துக்கு இவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் கால்குலேஷன், சில இடத்துல ரிஸ்க், ஸோ இந்த காரியம் பண்ணா இவ்வளோ ரிஸ்க் இருக்கும், ஸோ இந்த பிஸ்னஸ்ல இவ்வளோ ரிஸ்க் இருக்கு, இவ்வளோ பாசிபிள் இருக்கு, ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்க. ஸோ சொல்றீங்களா ஆன்சர். ஏ காயின் இஸ் டாஸ் ஒன், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட். நம்ம இப்போ பார்த்தது தான். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? Very good. P of E is equal to 1 by 2. Next, a dice is thrown. Find the probability of getting 5. So, இதுக்கு என்ன ஆன்சர் சொல்றீங்களா? Okay. P of E is equal to 1 by 6 because you're getting 5. So, dice roll பண்ணதுல sample space என்னலாம் 1, 2, 3, 4, 5, 6. So, total number of outcome is 6. So, you're getting 5 only. So, answer is 1 by 6. Very good. Next, a card is drawn. Find the probability of drawing king. ஒரு கார்டை வந்து நம்ம போடுறோம், அது வந்து கிங்கா இருக்கிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரலாம்? P of E is equal to okay 4 divided by 52 because the king வந்து எத்தனை இருக்கும்? Number of kings is 4. Number of kings வந்து 4. So number of favorable outcome is 4. Total number is 52. Divide பண்ணலாமா? 1 4 is 4. 1 4 is 4. Balance 1 12. 3 4s are 12. So 1 divided by 13. So இதான் answer. Next. Thank you. உங்களுக்கு இந்த probability புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.